தினமும் 1 கோடி பேருக்கு தடுப்பூசி போடும் இலக்கு மருந்து பற்றாக்குறையால் கேள்விக்குறி. தமிழக மீனவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகள், சேதமடைந்த படகுகளை உடைத்து அழிக்க இலங்கை கோர்ட் அனுமதி. தமிழக அரசு அமைத்த நீட் ஆய்வுக்குழு செல்லும், சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறி குழு அமைக்கவில்லை என்று ஹைகோர்ட் தீர்ப்பு. டீசல் விலை உயர்வால் பஸ் கட்டணம் உயருமா? இப்போதைக்கு இல்லை என்று அமைச்சர் தகவல். விருதுநகரில் விதிமீறி செயல்பட்ட 23 பட்டாசு ஆலைகள் சீல் வைத்த அதிகாரிகள் நடவடிக்கை. அரசு டாக்டர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும், காங்கிரஸ் மாநில தலைவர் அழகிரி வலியுறுத்தல். நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம், சொகுசு கார் நுழைவு வரிக்கு தடை கேட்ட வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு. மக்களின் அலட்சியம்தான் வைரஸ் பரவுவதற்கு முக்கிய காரணம், வடகிழக்கு மாநில முதல்வர்கள் கூட்டத்தில் பிரதமர் கவலை. கொசுக்கள் உற்பத்தியாகும் வகையில் நீர் தேக்கினால் இடத்தின் உரிமையாளருக்கு அபராதம். சுஷில் ஹரி பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபாவை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் 31,000 பேருக்கு பாசிட்டிவ். கடந்த 118 நாட்களில் தினசரி பாதிப்பு மிகவும் குறைவு என சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது. இந்தியாவில் ஜனவரி 16 முதல் தடுப்பூசி போடப்படுகிறது. ஊசி போட முதலில் மக்களிடம் தயக்கம் இருந்தது. ஆர்வத்துடன் வந்தபோது தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டது. இப்போதைக்கு கோவிஷீல்டு, கோவாக்சின், ஸ்புட்னிக் வி, மாடர்னா என 4 தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டாலும் கோவிஷீல்டும் கோவாக்சினும் தான் பெரும்பாலான இடங்களில் போடப்படுகிறது. 18 வயதை தாண்டிய அனைவருக்கும் ஜூன் 21 முதல் மத்திய அரசே இலவசமாக தடுப்பூசி போடும் என பிரதமர் மோடி அறிவித்தார். அந்த முதல் நாளில் மட்டும் 85 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. அதன் பிறகு ஒரு வாரத்திற்கு தினமும் சராசரியாக 61 லட்சம் பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டது. தற்போது தடுப்பூசி போடும் பணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறைந்து வருகிறது. ஜூன் 28 முதல் ஜூலை 4 வரையிலான ஒரு வாரத்தில் தினமும் சராசரியாக 42 லட்சம் பேருக்குத்தான் தடுப்பூசி போடப்பட்டது. ஜூலை அல்லது ஆகஸ்டுக்குள் தினமும் 1 கோடி பேருக்கு தடுப்பூசி போடுவோம் என மத்திய சுகாதார அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்திருந்தது. பல மாநிலங்களில் போதுமான தடுப்பூசிகள் கையிருப்பு இல்லாததால் முகாம்கள் ரத்தாகி வரும் நிலையில் 1 கோடி இலக்கை எட்டுவது கடினம் என மருத்துவ வல்லுநர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் இதுவரை 38.14 கோடி டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கோவிட் தடுப்பூசி விவகாரத்தில் மத்திய அரசு வெற்றி பெருமைக்காக அறிவிப்புகளை வெளியிடுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். நாட்டில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை இருப்பது உண்மை, ஆனால் தடுப்பூசி உற்பத்தி திறன் மிகைப்படுத்தப்படுகிறது, தடுப்பூசி இறக்குமதியும் மர்மமாகவே இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டிசம்பருக்குள் 18 வயதிற்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தி முடிக்கப்படும் என்பது மத்திய அரசின் வெற்றி பெருமைக்கான அறிவிப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி பற்றிய உண்மைகளையும் ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் நிலவும் பற்றாக்குறை பற்றியும் மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிப்பாரா என்றும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். ஜூலை 8ஆம் தேதி நிலவரப்படி தமிழகத்திற்கு 1.59 கோடி டோஸ் தடுப்பூசி மட்டுமே மத்திய அரசிடமிருந்து வந்துள்ளது. மாநிலம் முழுவதும் தடுப்பூசியின் தேவை அதிகரித்து வரும் நிலையில் அதை பூர்த்தி செய்வது மிகவும் கடினமாக உள்ளது. மக்கள் தொகையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு தடுப்பூசிகளை வழங்கி வருவதாக சுப்ரீம் கோர்ட்டில் சமீபத்தில் மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியது. ஆனால் அந்த முறையில் தமிழகத்திற்கு தடுப்பூசி ஒதுக்கப்படவில்லை. 1000 பேருக்கு 302 டோஸ் என்ற விகிதத்தில்தான் தமிழகத்திற்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் 1000 பேருக்கு 533 டோஸ், கர்நாடகாவில் 1000 பேருக்கு 493 டோஸ், ராஜஸ்தானில் 1000 பேருக்கு 446 டோஸ் தடுப்பூசிகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது. தடுப்பூசி ஒதுக்கீட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய வேண்டும். தடுப்பூசி போடும் பணியை விரைவுபடுத்த தமிழகத்திற்கு 1 கோடி டோஸ் தடுப்பூசிகளை சிறப்பு ஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என கடிதத்தில் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீட் தேர்வு தாக்கத்தை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி A.K. ராஜன் தலைமையில் 8 பேர் அடங்கிய குழுவை தமிழக அரசு அமைத்தது. இக்குழுவுக்கு எதிராக சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. மாநில அரசின் அதிகார வரம்பு மீறி இக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு முரணானது என்று மத்திய அரசு வாதிட்டது.
இதை தமிழக அரசு மறுத்தது. நீட் தேர்வு மாணவர்களிடம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதை ஆராயவே குழு அமைக்கப்பட்டது. இதில் எந்த விதிமீறலும் இல்லை என்று விளக்கம் அளித்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட ஹைகோர்ட் நீட் தாக்கத்தை ஆராய தமிழக அரசு அமைத்த குழு செல்லும் என்று தீர்ப்பளித்தது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு முரணாகவோ மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிராகவோ குழு அமைக்கப்படவில்லை என நீதிபதிகள் கூறினர். கருத்து கேட்பு தொடர்பான அரசின் கொள்கை முடிவில் கோர்ட் தலையிட முடியாது. மாணவர் சேர்க்கை நடைமுறையை தடுக்கும் வகையில் மாநில அரசு அதிகார வரம்பு மீறி செயல்படவில்லை. நீட் ஆய்வுக்குழு மூலம் ஆதாரம் கிடைத்தால் அதன் மூலம் மாணவர் சேர்க்கையை மாற்றியமைக்க கேட்கலாம் என ஹைகோர்ட் கூறியது. அத்துடன் வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை தயாரிக்க புனேயில் உள்ள சீரம் நிறுவனம் அனுமதி பெற்றுள்ளது. செயலிழக்க வைக்கப்பட்ட வைரஸ் கிருமியின் மாதிரிகள் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் ரஷ்யாவிலிருந்து சீரம் நிறுவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தடுப்பூசி தயாரிப்புக்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. சீரம் நிறுவனம் தயாரிக்கும் தடுப்பூசிகள் செப்டம்பரில் பயன்பாட்டுக்கு வரும் என ரஷ்யாவின் RDIF நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஆண்டுக்கு 30 கோடி ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் கூறியது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசி 91% செயல்திறன் கொண்டது. இது இந்தியாவின் நோய் தடுப்பு பணியில் முக்கிய திருப்பமாக அமையும் என சீரம் நிறுவன CEO ஆதார் பூனாவாலா கூறினார். கோவிட் தடுப்பு பணிகள் தொடர்பாக வடகிழக்கு மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக தென் மாநில முதல்வர்களுடன் 16ஆம் தேதி பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகம், கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஒடிசா மாநில முதல்வர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். தொற்று பாதிப்பு, தடுப்பு நடவடிக்கை, தடுப்பூசி செலுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடிப்பதும் அவர்களின் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்ந்து வருகிறது. தமிழக மீனவர்களிடம் பறிமுதல் செய்த 18 விசைப்படகுகள் இலங்கையின் கிராஞ்சி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதில் 9 படகுகள் சேதமடைந்திருப்பதால் அவற்றை உடைத்து அழிக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவிட் நோய் தடுப்பு பணிகள் குறித்து வடகிழக்கு மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், மலைவாச ஸ்தலங்களில் சுற்றுலாப் பயணிகள் மாஸ்க் போடாமல் சுற்றுவதும், மார்க்கெட்டுகளில் சமூக இடைவெளியின்றி மக்கள் அதிக அளவில் கூடுவதும் கவலை தருகிறது. இப்படி அலட்சியமாக இருப்பது சரியல்ல என்றார். வைரஸ் தானாக பரவுவதில்லை. நமது அலட்சியம்தான் நோய் பரவலுக்கு முக்கிய காரணம். கோவிட் விதிகளை மதித்து நடப்பது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் மட்டுமே 3வது அலையை தடுக்க முடியும் என பிரதமர் மோடி கூறினார். हिल स्टेशन में, मार्केट्स में बिना मास्क पहने, बिना प्रोटोकॉल का अमल किए बिना भारी भीड़ का उमड़ना, मैं समझता हूं एक चिंता का विषय है. ये ठीक नहीं है. कई बार हम ये तर्क सुनते हैं और कुछ लोग तो बड़ा सीना तान करके बोलते हैं, अरे भाई तीसरी लहर आने से पहले हम एंजॉय करना चाहते हैं. ये बात लोगों को समझाना जरूरी है कि तीसरी लहर अपने आप नहीं आएगी. कभी कभी लोग सवाल पूछते हैं, तीसरी लहर की क्या तैयारी की है, तीसरी लहर के लिए आप क्या करेंगे. आज सवाल ये होना चाहिए हमारे मन में कि तीसरी लहर को आने से कैसे रोकना है, हमारे प्रोटोकॉल को चुस्ती से कैसे अमल करना है. நடிகர் விஜய் 2012இல் இங்கிலாந்திலிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் சொகுசு காரை இறக்குமதி செய்தார். அதற்கு நுழைவு வரி செலுத்த வணிக வரித்துறை உத்தரவிட்டது. நுழைவு வரி விதிக்க தடை கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் விஜய். காரை பதிவு செய்யாததால் பயன்படுத்த முடியவில்லை என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். வழக்கு விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம், சமூக நீதிக்காக பாடுபடுவதாக பிரதிபலிக்கும் நடிகர்கள் வரி ஏய்ப்பு செய்வதை ஏற்க முடியாது என்றார். வரி வருமானம்தான் நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. வரி என்பது நன்கொடை அல்ல, கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்களிப்பு என்று கூறினார். நடிகர்கள் உண்மையான ஹீரோக்களாக இருக்க வேண்டுமே தவிர ரியல் ஹீரோக்களாக இருக்கக்கூடாது என கூறிய நீதிபதி, இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கான 20% நுழைவு வரியை 2 வாரங்களுக்குள் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி சுப்பிரமணியம் நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தார். அந்த தொகையை முதலமைச்சரின் கோவிட் நிவாரண நிதியில் சேர்க்க உத்தரவிட்டார்.
திருவண்ணாமலை செங்கம் அருகே இறையூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் முறையாக பாதுகாக்கப்படுவதில்லை என்று விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். மழையில் நனைந்தும் பைகள் கிழிந்தும் 500 நெல் மூட்டைகள் வீணடிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் பஸ் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் இப்போதைக்கு இல்லை. பின்னாளில் அது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறினார். டிக்கெட் வேலை தற்சமயம் அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கிடையாது. டிக்கெட் பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப அதிகமாக உயர்ந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா மத்திய அரசு முடிவெடுக்கணும். அவங்க ரிலீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு நாளைக்கு 50 பைசா ஆகுது, அப்படி 70 பைசா ஆகுது, கூடிட்டே போகுது. ஸோ காலப்போக்கில் we will consider. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அரசு மருத்துவர்கள் மிக குறைவான சம்பளம் பெறுகிறார்கள். அதனை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது அறிக்கையில் சுகாதார செயல்பாடுகளில் 25வது இடத்தில் உள்ள பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் கூட அரசு டாக்டர்களுக்கு தகுதிக்கேற்ற சம்பளம் தரப்படுகிறது. முன்னணியில் உள்ள தமிழகத்தில் டாக்டர்களுக்கு உரிய சம்பளம் மறுக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அரசாணைப்படி அரசு டாக்டர்களுக்கு 12 ஆண்டுகளில் ஊதிய பட்டை 4 வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று அழகிரி வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் அருகே காரை கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர் எல்லை பாதுகாப்பு படை வீரர். மேற்கு வங்க எல்லையில் பணியில் ஈடுபட்டு இருந்தபோது மாரடைப்பால் இறந்தார். அவரது உடல் விமானம் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. அமைச்சர் எஸ். சிவசங்கர், மாவட்ட கலெக்டர் ஸ்ரீ வெங்கடபிரியா, எம்எல்ஏ பிரபாகரன் மற்றும் அதிகாரிகள் பலர் மலர் அஞ்சலி செலுத்தினர். மனைவி ஜெகதீஸ்வரிக்கு அமைச்சர் ஆறுதல் கூறினார். அதைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் சங்கரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மண்டபம் வனத்துறையினர் வேதாளை அருகே குரவன்தோப்பு கடற்கரையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கரையை நோக்கி வந்த படகு வனத்துறையினரை பார்த்ததும் வேகமாக ஆழ்கடலுக்கு திரும்பிச் சென்றது. வனத்துறையினர் மற்றொரு படகில் அவர்களை துரத்திச் சென்று முயல்தீவு அருகே மடக்கி பிடித்தனர். படகை சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டை 200 கிலோ இருந்தது. விரட்டிச் சென்றபோது 500 கிலோ கடல் அட்டைகளை கடலில் கொட்டியுள்ளனர். கடத்தலில் ஈடுபட்ட மீரான் கனி, முகமது நசீரை கைது செய்தனர். 200 கிலோ கடல் அட்டை மற்றும் படகு பறிமுதல் செய்யப்பட்டது. படகு உரிமையாளரையும் தேடி வருகின்றனர். விருதுநகரில் பட்டாசு தயாரிப்புதான் பிரதான தொழில். 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் செயல்படுகின்றன. 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். சட்டவிரோதமாக வீட்டில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் கடந்த மாதம் வெடிவிபத்து ஏற்பட்டு சிறுவன் உள்பட 4 பேர் பலியான சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதையடுத்து விதிகளை மீறி செயல்படும் பட்டாசு ஆலைகளை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டது. இக்குழுக்கள் பல பட்டாசு ஆலைகளில் அதிரடியாக சோதனை நடத்தின. 23 ஆலைகள் விதிகளை மீறி செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. கலெக்டர் மேகநாத ரெட்டி உத்தரவை அடுத்து 23 ஆலைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது. திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்ட பூமி பூஜை நடந்தது. உணவு அமைச்சர் சக்கரபாணி பணிகளை துவக்கி வைத்தார். மதுரை, கோவை மண்டலங்களுக்கு 20 வழித்தடங்களில் செல்லும் புதிய பஸ்களையும் துவக்கி வைத்தார். பின் பேசிய அவர், ஆழியாறு பரம்பிக்குளத்திலிருந்து 360 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒட்டஞ்சத்திரம் பகுதிக்கு குடிநீர் கொண்டுவரும் திட்டம் விரைவில் துவங்கப்படும் என்றார். குடிநீருக்காக பரம்பிக்குளம் ஆழியாறிலிருந்து சுமார் 630 கோடி ரூபாயிலே ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி, கேரனூர் பேராட்சி. கொச்சியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ஜவுளி நிறுவனம் கிட்டெக்ஸ் உலகிலேயே குழந்தைகளுக்கான ஆடை தயாரிப்பில் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்நிறுவனம் கேரள அரசு தொடர்ச்சியாக கெடுபிடிகள் செய்ததால் 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கேரளாவில் ஜவுளி பூங்கா தொடங்கும் திட்டத்தை கைவிடுவதாக அந்நிறுவன தலைவர் சாபு ஜேக் தெரிவித்தார். தெலங்கானாவில் ஜவுளி பூங்கா தொடங்க உடனே ஒப்பந்தமும் போட்டார். முதலீட்டாளர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கும் தெலங்கானாவுடன் ஒப்பந்தம் போட்ட பிறகு மும்பை பங்குச்சந்தையில் கிட்டெக்ஸ் பங்குகளின் விலை 55% உயர்வை கண்டது. கிட்டெக்ஸ் நிறுவனத்தின் மதிப்பு 1122 கோடி ரூபாயாக அதிகரித்தது. நிறுவனத்தின் மதிப்பு ஒரு வாரத்தில் 408 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது. சாபு ஜேக்கப் தன் வசம் 55% பங்குகளை வைத்திருப்பதால் அவரது சொத்து மதிப்பு 222 கோடி ரூபாய் உயர்வை கண்டிருக்கிறது. புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையத்தில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் பங்கேற்ற பின் பேசிய புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி,
காங்கிரசின் முதுகில் குத்திவிட்டு பாஜகவுக்கு தாவினார் நமச்சிவாயம். துரோகம் செய்தவர்கள் நடுரோட்டுக்கு வருவார்கள் என்றார். காங்கிரஸ் கட்சியிலேருந்து முதுகில் குத்திட்டு போனவர் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ ரங்கசாமி அவங்கள முதுகில் குத்தாரு. அதான் நடந்துருக்குது. இப்போ நம்மளை குத்துறாங்க, அவரை குத்துறாரு ஒருத்தவர். யார் அவங்க மாமனாரே குத்துறாரு. அதனால யார் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்கிறானோ நடு ரோட்டில் நிற்பான். மதுரை கரிமேடு மீன் மார்க்கெட்டில் கெட்டுப்போகாமல் இருக்க ரசாயனம் தெளிக்கப்பட்ட ஊசி போடப்பட்ட மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் வந்தது. உணவு பாதுகாப்புத்துறையினர் மீன் கடைகளில் சோதனை நடத்தினர். 40 கிலோ ரசாயனம் தெளிக்கப்பட்ட மற்றும் அழுகிய மீன்களை பறிமுதல் செய்து அளித்தனர். புதுச்சேரியில் மேலும் 124 பேருக்கு கோவிட் உறுதியானது. மொத்த பாதிப்பு 1,19,181 உயர்ந்தது. இறப்பு இல்லை. 153 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை 1,16,026 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 1,771 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் உள்ள சுஷில்ஹரி இன்டர்நேஷனல் பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது மாணவிகள் கொடுத்த பாலியல் புகாரை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு கிளை சிறையில் அடைத்தனர். உடல்நலக்குறைவு காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். சிகிச்சை முடிந்தவுடன் புழல் சிறையில் அடைத்தனர். 3 நாள் காவலில் சிபிசிஐடி போலீசார் சிவசங்கரிடம் விசாரணை நடத்தினர். அவர் அளித்த வாக்குமூலம் மற்றும் மேலும் மாணவிகள் கொடுத்த புகாரை அடுத்து சிவசங்கர் பாபா மீது இன்னொரு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் கைது செய்து செங்கல்பட்டு சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை நீதிபதி தமிழரசி விசாரித்தார். சிவசங்கர் பாபாவை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இந்தியாவில் மேலும் 31,000 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. கடந்த சில நாட்களாக தினசரி இறப்பு சராசரியாக 1000 பேர் என பதிவான நிலையில் நேற்று திடீரென 2000 தாண்டியது. மொத்த பாதிப்பு 3.09 கோடியாகவும் பலி 4.10 லட்சமாகவும் உயர்ந்தது. கடந்த 118 நாட்களில் தினசரி பாதிப்பு நேற்றுதான் மிகவும் குறைவு என சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது. இந்தியாவில் மேலும் 49,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மொத்த டிஸ்சார்ஜ் 3 கோடியாக உள்ளது. 4.10 லட்சம் பேர் சிகிச்சையில் உள்ளனர். சென்னையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. கொசுக்கள் உற்பத்தியாகும் வகையில் நீர் தேக்கினால் இடத்தின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தனி வீடுகளுக்கு 100 ரூபாய் முதல் 200 ரூபாயும், அடுக்குமாடி வீடுகளுக்கு 500 ரூபாய் முதல் 15,000 ரூபாயும், கடைகளுக்கு 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாயும், ஸ்டார் ஹோட்டல்கள், தொழிற்சாலைகள் மற்றும் 5,000 சதுர அடிக்கும் அதிகமான புதிய கட்டுமானங்களுக்கு 1 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி கூறியுள்ளது. சென்னை சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும். தமிழக அரசின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் மேகதாதுவில் அணையை கட்டியே தீருவது என கர்நாடக அரசு விடாப்பிடியாக செயல்பட்டு வருகிறது. தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சில நாட்களுக்கு முன் டெல்லிக்கு சென்று மத்திய ஜலசக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து அணை கட்ட கர்நாடகாவை அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தினார். இந்நிலையில் குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைக்க பெங்களூரு வந்த மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை கர்நாடக முதல்வர் எடியூரப்பா சந்தித்தார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆடி மாத பூஜைக்காக 16ஆம் தேதி நடை திறந்து 21ஆம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும். 17ஆம் தேதி முதல் தினமும் 5,000 பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. சபரிமலை online.org இணையத்தில் முன்பதிவு நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கியது. பக்தர்கள் கோவிட் நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது தடுப்பூசி 2 டோஸ் போட்ட சான்றிதழை காட்டினால்தான் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் செவ்வாய்தோறும் ஆடு சந்தை நடைபெறுவது வழக்கம். மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து ஆடு வியாபாரிகள் வாங்கி செல்வர். கோவிட் காரணமாக ஊருக்குள் ஆடு சந்தை போட தடை விதிக்கப்பட்டது. ஆனால் காலை 5 மணி முதல் ராமேஸ்வரம், மதுரை 4 வழி சாலையில் ஆடு விற்பனை தொடங்கியது. மற்ற மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் குவிந்தனர்.
ரோந்து சென்ற போலீசார் கூட்டம் கூடக்கூடாது என எச்சரித்து வியாபாரிகளை கலைத்து விரட்டினர். போலீசார் சென்ற பிறகு சாலை ஓரமாக நின்று ஆடு விற்பனை செய்தனர். 10 கிலோ ஆடு 8,000 முதல் 10,000 ரூபாய் வரை, 10 கிலோ எடையுள்ள கிடாய் 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பள்ளிவாசல் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றியவர் ஹபீப் முகமது. வயது 35. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கடந்த மாதம் போக்சோ சட்டத்தில் கைதாகி ராமநாதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கலெக்டர் சந்திரகலா உத்தரவிட்டார். போலீசார் ஹபீப் முகமதை மதுரை சிறைக்கு மாற்றினர். ஜாமீன்